ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோட்ல பாவங்க ரோகிணி எதுக்கு இந்த ரோகிணிக்கு இது தேவையில்லாத வேலை. ஒழுங்கா ஒரே மட்டும் அழுதலாம் எல்லாத்தையும் அவ சொல்லிட்டு வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு ஒரே மட்டும் அழுவாத அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அழுதுட்டு இருக்கா. அப்படின்னு கேட்குறீங்களா? தரமான சம்பவம் தாங்க இன்னைக்கு எபிசோட்ல நடந்திருக்கு. இந்த விஜயாவுக்கு இந்த கிருஷி வீட்டுக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, எல்லாமே பாசமாக தான் பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த விஜயாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதெல்லாம் என்ன பண்ணுறா, சிந்தாமணி கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறா. எப்படி இருந்தாலும் இந்த கிருஷி பையனை எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க, அவனை கடத்திடுங்க, எனக்கு அவனை கடத்தி கிடத்துமே அனாதாசமே விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. கூட இதெல்லாம் பேசிட்டு இருக்க சொல்ல ரோகிணி தான் இருக்காங்க. அவளுக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கு. என்ன இப்படி அவளால வாய் தந்து எப்படி சொல்ல முடியும்? தான் பெத்த புள்ளிய பத்தியே இவங்க இப்படிலாம் தப்பா பேசுறாங்களே, நம்ம என்ன பண்ண தெரியாத மனசுல ஒரே குழப்பத்துல தவிச்சிட்டு இருக்கா இந்த ரோகிணி. சிந்தாமணி, அதுக்கு என்ன மாஸ்டர் கவலைப்படாதீங்க, நான் அந்த பையனை தூக்கிடுறேன், கொண்டுட்டுமா, கொண்டுல எங்கன்னா ஆத்துல எங்கன்னா வீசிட்டா அப்படின்னு கேட்குறேன். ஐயோ, அந்த அளவுக்கு போனாங்க, அதை வேற எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த பிசாசை எடுத்துன்னு போயிட்டு எங்கன்னா அனாத ஆசிரமம் எங்கன்னா தெரியாத இடத்துல நடுக்காட்டில் விட்டு வந்துரு அப்படின்றாங்க. உடனே ஃபோட்டோ கேட்குறாங்க. ஃபோட்டோவும் நாங்கள் வீடியோவில் ஒன்றா குரூப்பாக எடுத்துருக்கல, அதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்ட விஜயம்மா ஃபோட்டோவை கொடுக்க ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. கழுத குட்டச்சோறு நம்ம மீனா இருக்கால, சிஐடி மீனா, அவகிட்ட போயிட்டு ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. அத்தையும் சிந்தாமணியும் பிளான் பண்ணியிருக்காங்க, கிருஷி எப்படியோ ஸ்கூல்லேருந்து தூக்கிடணும், அவனை கடத்தின்னு போய் எங்கன்னா விட்டுற போகிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மீனாவுக்கு உடனே வேலை இல்லை. உடனே முத்துக்கு ஃபோன் பண்ணி எங்கெங்க கிருஷை போய் சீக்கிரமாக கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்றாங்க. என்ன மீனா சும்மா நீ பரபரப்பாக இருக்க, பூ அப்புறம் பார்க்கலையான்னு கேட்குறாரு. இல்லைங்க, சும்மா அதுக்கு சொல்லுங்கள், குழந்தை தனியாக இருப்பான்ல, அதனால் நீங்கள் சவாரி முடிச்சுட்டு கூட்டின்னு வாங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிக்கிறா. இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. எல்லாமே ரோகிணி பார்த்துக்க வேண்டிய வேலை எல்லாம் மீனா செஞ்சிட்ருக்கா. என்ன இருந்தாலும் மீனா கெட்ட பேர் தான் வரப்போகுது. இப்போ கிருஷி ஏதோ குழந்தைன்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. இவங்க பண்ணுற விஷயத்துக்கெலாம் என்ன மணிமகுடமாக தூக்கி வைக்க போகிறாங்க? மீனாக்கும் முத்துக்கும் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் இவங்கள தான் திட்டுவாங்க. விஷயம் தெரிஞ்சு மீனா நீ கூட ஏன் சொல்லலைன்னு சொல்லிட்டு, இதனால் கண்டிப்பாக முத்துக்கும் மீனாக்கும் இந்த ரோகிணியால் வாழ்க்கையில் பிரச்சனை தான் வரப்போகுதுங்க. இவங்க பிளான் பண்ணிட்டு ஸ்கூலில் கடத்த பார்க்குறாங்க. இதை முத்து அங்கே வராரு கிருஷியை ரிசீவ் பண்ணுறதுக்காக. முத்து காப்பாற்றிட்டாரா, கிருஷி கடத்தப்பட்டானு சொல்லிட்டு நம்ம அடுத்த வர வீடியோவில் தாங்க பொறுத்து பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.